கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்துக்குள்ள அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இது உயிர்த்தெழுதலின் வாரம். அப்பா பெரிய பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிற வாரம். அவர் நமக்காக தான் கல்வாரி சிலுவையில வர வெள்ளிக்கிழமை பாடுபட்டு மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐசாயா 45 verse 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உனக்கு முன்னே போய் உனக்கு முன்பாக என்ன பிரச்சனை இருக்குதோ, என்ன போராட்டம் இருக்குதோ எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நான் எல்லாவற்றையும் செவையாக்க போகிறேன். நீங்க செய்கிற காரியம் எல்லாம் பிரச்சனையாக போராட்டமாக இருந்தது, அது வாய்க்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நான் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண போகிறேன். இனி எல்லாம் அற்புதமாகவும் அதிசயங்களாகவும் நடக்க போகிறது. உங்க பிள்ளைகளுக்கு வருகிற நாட்கள்ல சீக்கிரத்துல நல்ல அலையன்ஸ் கிடைத்து அப்பா திருமணத்தை அற்புதமாய் நடத்த போகிறாங்க. உங்க பிசினஸ்ல இருந்த போராட்டம் எல்லா மந்திரக்கட்டுகள் கிரியைகளை அகற்றி உங்க பிசினஸ நல்லா ஃபிளரிஷ் பண்ண போறாங்க. வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வாரத்துல 2 நாள் தான் வேலை இருக்கு, மற்ற நாள் வேலை இல்லை, ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, நான் வெளியே வருவேன்னு தெரியாம பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு அப்பா தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டு இருக்காங்க, உங்களுக்கு நிரந்தரமான நல்ல வேலையை தருவார். உங்க கடன் பிரச்சனை சீக்கிரமாய் மாறப்போகிறது. எல்லா பிரச்சனைகளையும் அப்ப என்ன பண்ண போறாங்க, அகற்றி போட போறாங்க. இன்றைக்கு இந்த அற்புதத்தை செய்ய போறாங்க. எனக்கு வியாதியோடு இருக்கிற டாக்டர்கிட்ட போனா எப்ப பார்த்தாலும் 5000 10,000 செலவாகுது, ஆனா என் வியாதியே கியூர் ஆக மாட்டேங்குது என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, அவருடைய தழும்புகளால உங்களுக்கு இப்பொழுது நீங்க கேட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சுகத்தை தராங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நொடியே உங்க முட்டி வலி பலவீனம், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இன்னும் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்னும் என்னென்ன ப்ராப்ளத்தோட பிரெயின்ல டியூமர் இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க, எல்லாம் இந்த நொடியே தெய்வீக சுகத்தை அப்பா கொடுத்து கொண்டு இருக்காங்க. அதே போல யார் யாரெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வாடகை வீடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு பார்க்குறீங்க, அப்பா உங்களுக்கு வாடகை வீடு அல்ல, சொந்த வீடையே கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேதனையோட பார்த்துக்கணும். அவங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. சில பிள்ளைங்க பார்க்குறீங்க, அப்பா அம்மா ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கீங்க. எல்லாவற்றிலிருந்தும் அப்பா இன்னைக்கு சொல்றாங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அவருக்கு இது லேசான காரியம். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். அவர் அற்புதத்தை செய்வார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். டியூட்டானமி 9 verse 3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு முன்பாக இந்த நொடி முதல் செல்லுகிறார் என்பதை நீங்க அறிய போறீங்க. இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார். அவர்கள்னா எவர்களை? உங்களுக்கு விரோதமா யார் இருக்கிறாங்களோ, நீங்க வளர்ச்சி அடையக்கூடாது சொல்லி யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாவற்றையும் அப்பா அழித்து போடுவார். உங்களை அப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அப்பாவை நம்பி இருக்கிற உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்திருக்கலாம், ஏவல்கள் செய்திருக்கலாம், என்ன காரியம் செய்திருந்தாலும் நீங்க இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார். அவர் அளிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக வில பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக அப்பா என்ன பண்ணுவாங்க, வில பண்ணுவாங்க. உங்க கண்கள் காண இத அப்பா செய்ய போறேன்னு சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. அப்பா உங்களுக்கு முன்பாக போவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 16:8 சாம் 16:8 தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுதும் அப்பாவை முன்பாவே நீங்க வைக்கணும். எல்லா காரியத்திலும் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ கொடுக்கணும். அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்க கொடுக்கும் பொழுது அப்பா உங்களை
ஆசீர்வதிப்பாங்க. நீங்க வேலைக்கு போறீங்களா? ஸ்கூலுக்கு போறீங்களா? இல்ல எந்த காரியம் நீங்க செய்றதா இருந்தாலும், முதல்ல ஜெபம் பண்ணி அப்பாவ முன்னாடி அப்பா நீங்க போங்கப்பா. நான் உங்க பின்னாடி வரேன் என்று சொல்லி நீங்க பேசி பாருங்க. அது ஜெயமாக முடிகிறத நீங்க காண்பீங்க. இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. அந்த வார்த்தையின்படியே அவர் செய்ய வல்லமையுடையவரா இருக்கிறார். அப்பா என்ன செய்ய போறாங்களோ அதுதான் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அப்போ அந்த வாக்குத்தத்தை சொல்லும் பொழுது ஒரு வாய் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி அப்பாவோட வாய் சொல்லிடுச்சு. இன்னொரு வாட்டி நம்முடைய வாய் சொல்லணும். அதை திரும்ப திரும்ப சொல்லணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் அப்பாவோட வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறுகிறது நீங்க காண்பீங்க. நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். அப்பா என்ன பண்றாங்க? நீங்க துரத்துற அளவுக்கு அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. ரோமர் 16:20 பார்ப்போமா? ரோமன் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான உன் காலங்கில நசுக்கி போடுவேன்னு சொல்ல. அப்பா எல்லாவற்றையும் அழித்து உங்க காலங்கில போடுவாங்க. ஏன் மிச்சம் மீதியை விட்டு வைக்கிறாங்க அப்படின்னா மிச்சத்தை நாம தான் செய்யணும். அப்பா வாக்குத்தத்தை எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துட்டாங்க. எல்லாவற்றையும் அப்பா செய்ய மாட்டாங்க. நீங்க அந்த வாக்குத்தத்தை சொல்லணும். திருப்பி திருப்பி சொல்லி நீங்க தான் அப்பாவோட வார்த்தையை சொல்லி அதை என்ன பண்ணும்? சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஏசாயா 52:12 ஐசாயா 52:12 நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்க தீவிரித்து புறப்படுவதில்லை. பிரச்சனையை பார்த்து பயந்து போய் ஓடி போவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவது இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். திருப்பி திருப்பி அப்பா சொல்றார், நான் உனக்கு முன்பாக போவேன். நீங்க அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க முன்பாக போங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது அப்பா என்ன செய்வாங்களா? நான் உனக்கு முன்பாக போவேன். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவரா இருக்கிறார். உங்களை முன்னாடியே அனுப்பி அப்பா பின்னாடி என்ன பண்றாங்களாம்? பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில அக்னி ஸ்தம்பமாகவும் பாதுகாத்தார். எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு வரும் பொழுது பின்னாடி அக்னி ஜுவாலையா இருந்து அவர்கள் கண்களுக்கு அவர்களை தெரியாதபடி பாதுகாத்தார். இன்னைக்கு அப்பா சொல்ல உங்களுக்கு முன்பாக மட்டும் அவர் போறதில்ல, உங்களுக்கு பின்பாகவும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து அதே ஏசாயால 31:5 ஐசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். இங்க மூன்றாவது காரியம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் முன்னாடி போவாங்க, ரெண்டாவது பின்னாடி வருவாங்க, மூன்றாவது இங்க பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாக இருப்பார். இங்க அப்பா சொல்றாங்க, எந்த மனுஷனும் யாரும் இல்ல, உங்களுக்கு ஆதரவு அப்பா தான். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா, நான் எப்படியாவது வெளியே வந்துட மாட்டேனா, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட மாட்டேனா, இந்த போராட்டத்துல இருந்து வெளியே வந்துட மாட்டேனா, இந்த வியாதியில இருந்து வெளியே வந்துட மாட்டேனா, யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, கர்த்தர் உங்கள் மேல ஆதரவாக இருப்பார். அந்த சராசரங்களை படைத்த தேவன் உங்க அப்பாவே உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அப்பா என்ன பண்ணுவாங்களாம்? தப்ப பண்ணுவாங்க. உங்க பிரச்சனை போராட்டத்தில இருந்து, கடன் பிரச்சனையில இருந்து, வியாதியில இருந்து, எல்லாவற்றிலிருந்தும் தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எங்க அப்பா என்ன பண்றாங்க? உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நான் லாக் ஆயிட்டேன், என்னால வெளியே வர முடியல பிரதர், எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, விடுவிப்பேன் என்று சொல்றாரு. கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 91:11-12 Psalms 91:11-12 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி. அடுத்து என்ன சொல்றாங்க? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி. முதல்ல அப்பா முன்னாடி போவேன்னு சொன்னாங்க, அடுத்து பின்னாடி இருப்பேன்னு சொன்னாங்க, அடுத்து மேல பறந்து காக்கிற பட்சியை போல் நான் பாதுகாப்பேன்னு சொன்னாங்க. இங்க சொல்றாங்க, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த சராசரங்களை படைத்த தேவன் அப்பா சொல்றாங்க, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். அடுத்த வசனம் பாருங்க, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இங்க நான்காவதா பார்க்கிறோம், உங்கள் பாதம் கல்லில் இடாதபடி. மேல இருந்து பாதுகாப்பாங்க, முன்னாடி சென்று பாதுகாப்பாங்க, பின்னாடி சென்று பாதுகாப்பாங்க, கீழே உன் பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த 4 வசனம் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
வீட்டை விட்டு கிளம்பி போகும் பொழுது முன்னாடி சொல்ற அந்த வசனமும் பின்னாடி செல்லுகிற அந்த வசனமும் மேலே பறந்து காக்கிற பட்சியை போல வசனமும் உன் பாதம் கல்லில் இடாதபடி பாதுகாப்பீங்க அப்பா நீங்க சொல்லிட்டு போங்க. உங்க போக்கு வரத்து எல்லாம் அப்பா ஆசீர்வதிப்போம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நானே உன்னை பாதுகாப்பேன். சங்கீதம் 121 நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உன்னை எல்லாவற்றிலும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேச இருக்கீங்கப்பா. நீங்க தீர்க்க தரிசனமாய் பேசுனீங்க. யார் என்ன பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்களோ இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி மரிக்கிற நிலைமையில் இருக்கிற ஐசியூல இருக்கிற எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்குறீங்க. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, எங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ், எங்க பிள்ளைகள் யார் ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்பொழுது நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா இப்பொழுது சுகத்தை தருகிறார். எவ்வளோ சாட்சிகள் அப்ப ஐசியூல இருந்து விடுதலை கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆன சாட்சிகள் எல்லாம் கேட்கறதுக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் அதே அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோட பாருங்க, விசுவாசத்தோட அப்பாட்ட கேளுங்க. இப்பொழுது இந்த நொடி அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர்கள் அதிசயப்பட வண்ணமாக ஏசப்பா அற்புதத்தை செய்து கொண்டிருக்காங்க. தேங்க்யூ லார்ட். குருடர்கள் பார்வையடைகிறதுக்காய் ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே இந்த நொடியே இந்த அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பன. யார் யார் மந்திரக்கட்டோடு கூட பயத்தோட திகிலோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அப்பாவோட அக்னி இறங்கி எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியைகள் இப்பொழுது இறைந்து சாம்பலாகிறதுக்காக உங்க கடன் பிரச்சனையை இப்பொழுதே மாற்றுகிறார். எல்லா தரித்திரத்தை மாற்றுகிறார். அவர் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டார். நீங்க எந்த தரித்திரத்தையும் நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதே இந்த நொடிய அற்புதத்தை செய்க. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you all. Praise God.